அன்பு சகோதர சகோதரிகளே, பலரிளம் பருவத்தினரே, வாலிப நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் சிந்தனைக்கு ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பொருளாதாரத்தில் வளர்வதாக இருந்தாலும், வாழ்க்கையிலே வளர்வதாக இருந்தாலும், உளவியலிலே நாம் வளர்வதாக இருந்தாலும், சமுதாயத்திலே நாம் வளர வேண்டும் என்றாலும் நாம் எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் எங்கே இருக்கிறேன்? எங்கே இருக்கிறேன் என்பதற்கு நாம் விடை கண்டு கொண்டால்தான் நாம் எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஓடுகின்ற ஆறு வளமை அளிக்கிறது, வாழ்வளிக்கிறது. தேங்கி கிடக்கின்ற தண்ணீர் நாற்றம் அடிக்கும், அழிவை ஏற்படுத்தும். இப்படித்தான் நம்முடைய வாழ்வும் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி நாம் கேட்கின்ற கேள்வியிலே இருக்கிறது. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கேள்வியைத்தான் கடவுள் முதல் மனிதனிடத்திலே கேட்டார். ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? அப்போது அவன் சொல்லுவான், நான் பாவம் செய்தேன், குற்றம் இழைத்து விட்டேன், அதனால் உனக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவான். இப்படித்தான் நாம் வாழ்க்கையிலே ஒளிந்து கொள்கின்றோம். பல நேரங்களில் அச்சப்படுகிறோம். அதனால் நம்முடைய வாழ்வில் வளர முடியவில்லை. உளவியலிலும் நாம் வளருவது இல்லை, உள்ளத்தளர்விலும் நாம் உயர்வது இல்லை, சிந்தனையிலும் நாம் செழிப்பது இல்லை, வாழ்க்கையிலும் நாம் வளம் பெறுவது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நாம் தேங்கி கிடப்பது தான். நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் குறிப்பாக நம்முடைய வளரிளம் பருவத்தினரும் இளைஞர்களும் இருக்கின்ற இடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்வியை கேளுங்கள், நான் எங்கே இருக்கிறேன்? உங்களுக்கு பதில் கிடைக்கும். பெரும்பாலும் நான் நண்பர்களோடு இருக்கிறேன். இந்த பருவத்தினர் எப்பொழுதுமே நண்பர்களோடு இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள், நண்பர்களைப் போல இருப்பதற்கு ஆசைப்படுவார்கள். ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடம், அந்த நண்பர்களின் குழாம் எப்படிப்பட்டது என்பதை பொறுத்துதான் அவருடைய வாழ்வு வளமை பெறும், வளர்ச்சி பெறும். நண்பன் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணிப்பதற்கு துணை செய்வானே என்றால் அவன் நல்ல நண்பனாக இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை நீ அடைவதற்கு முரணாக அவன் உன்னை எதிர் திசையில் அழைப்பவனாக இருந்தால் அவன் தீய நண்பன் என்பதை நீ கணிப்பு செய்து கொள். அதனால்தான் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளின் நண்பர்கள் யார் என்பதை தெரிந்து வைத்து அவர்களை நல்ல நண்பர்களை தேர்ந்து கொள்வதற்கு பயிற்றுவிக்க வேண்டும். அந்த பெற்றோர் முதலிலே அந்த பிள்ளைகளுக்கு நண்பர்களாக இருந்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை வழிநடத்துவதற்கு தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்விலே வளம் பெற வேண்டும் என்றால் நண்பர்களை நல்லவர்களாக இருக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாடு வளமை பெற வேண்டும், நம்முடைய சமுதாயம் வளமை பெற வேண்டும், நாம் வளமை பெற வேண்டும் என்றால் இளைஞர்கள் வளம் பெற வேண்டும். ஆனால் அவருடைய மன வளர்ச்சி முக்கியமானது. அவருடைய சிந்தனை கூர்மையானதாக இருக்கட்டும். இதற்கு தேவையானது அவர்கள் கடவுளை அடைய வேண்டும். ஆதாம் சொன்னான் இல்லையா, நான் தவறு செய்தேன், உனக்கு பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று. அப்படி தங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் உணர்ந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு பெற்றோரும் பெரியோரும் ஆசிரியர்களும் உருவாக்கி கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சியின் வாழ்விலே
துணை நிற்க வேண்டும். எனவே அன்பு மிக்கவர்களே, நான் எங்கே இருக்கிறேன் என்று கேள். நான் கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்கிறேனா? மனிதர் என்னிடம் எதிர்பார்ப்பதை போல இருக்கின்றேனா? என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவனாக வாழ்கிறேனா என்று நினைத்து பார்த்து உன்னையே பண்படுத்தி கொள்ளு. எனவே அன்பு வளர் இளம் பிள்ளைகளே, இளைஞர்களே, நீங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள். நான் எங்கே இருக்கிறேன்? கடவுள் உங்களுக்கு நல்வழி காட்டுவார். உங்களுடைய ஞானத்தை கொடுத்து, உங்களுடைய புத்திக்கு ஒளி கொடுத்து உங்களை வழி நடத்துவார். நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உங்களுடைய நல்ல ஆயனாக இருந்து உங்களை வழி நடத்துவார். நன்றி.